வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாலட் ரெசிபிங்க. வெஜிடபிள் சாலட் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது ஒரு குக்கும்பர், ஒரு கேரட், ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ. அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் தான், அது போதும். அதை எடுத்துகிட்டு நம்ம குக்கும்பர் இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு அதை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாலட் இது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். அதுவும் இப்போ இந்த சம்மருக்கு குக்கும்பர் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கணும். நல்ல வெயிலுக்கு இது நம்ம உடம்பு சூட்டை குறைக்கும். அதனால் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல பொடியாக சாப் பண்ணியாச்சு குக்கும்பரை. அடுத்து கேரட்டும் இதே மாதிரி தாங்க. நல்லா 2 சைடு கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதே மாதிரி கேரட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் பொரியெல்லாம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். கேரட் பச்சையாக கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, இதே பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொடுத்து பாருங்கள். ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி கேட்பாங்க. இதே மாதிரி ஆனியனும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி, அதுவும் இதே மாதிரி தான் பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. பொடியாக சாப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான். இப்போ இந்த 4மே நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பிளேட்டே. இப்போ அடுத்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து ஆனியன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளியும் அதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சாலட்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த சாலட்க்கு தயிர் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பெப்பர், மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கும். இல்லை இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி இலை, ஒரு வாசனைக்கு, அவ்வளோதான். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஈஸியான ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபிக்கும் ட்ரை பண்ணலாம். வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு வேளை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பிடிக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.